I'm very glad to see you through this video. We are in 5th unit. Already we have learned introduction, area of triangle, area of quadrilateral. Area of triangle and area of quadrilateral we have learned in the last session. Now we are going to learn inclination of a line. This is our today's topic, inclination of a line. Inclination of a line, slope of a straight line. ஒரு straight line ஓட slope பத்தி பார்க்க போறோம். That means let's take a graph. This is our x-axis. Sorry, this is our y-axis. This is our y-axis. This is our x-axis. ஓகேங்களா? So x-axis ஓட ஒரு line make பண்ற அந்த angle தான் inclination of a straight line. ஒரு straight line x-axis ஓட எந்த angle make பண்ணுதோ அந்த angle வச்சு நம்ம அந்த straight line ஓட slope find out பண்ணுவோம். So அதுதான் இங்க சொல்லி இருக்காங்க பாருங்க. If theta is the angle of inclination of a non-vertical straight line. Non-vertical straight line அப்படின்னா vertical straight lineக்கு நம்மளால slope find out பண்ண முடியாது. verticalை தாண்டி ஸ்லைட்டாக சாஞ்சிருந்தாலும் அதுக்கு நம்மளால slope find out பண்ண முடியும். For example, y-axisக்கு slope find out பண்ண முடியாது. It's an indefined one. But y-axis விட லைட்டாக ஸ்லைடாக இருந்தாலும் அதுக்கு நம்மளால slope find out பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. If theta is the angle of inclination of a non-vertical straight line, then tan theta is called the slope or gradient. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்புக்கு ரெண்டு பேர் இருக்குது, கிரேடியன்ட்ன்ற இன்னொரு பேர் இருக்குது. of a straight line and it is denoted by m. ஸ்லோப்பை mன்னு denote பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ this is that slope of a straight line. ஸோ ஸ்லோப்புக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா m equal to tan theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the inclination of x-axis and every line parallel to x-axis is 0 degree. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிற x-axisோட நம்ம மேக் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாங்களா? ஸோ இப்போ x-axisக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் x-axis. இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைனோ இல்லை இதுக்கு கீழே பேரலாக ஏதோ ஒரு பேரலல் லைன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பேரலல் லைனு x-axisோட மீட் பண்ணவே இல்லை அப்படின்னா ஆங்கிளை மேக் ஆகலை. ஆங்கிள் மேக் ஆகலை அப்படின்றதால அதோட ஆங்கிள் 0 degree because it's parallel to x-axis. Next, the inclination of y-axis and every line parallel to y-axis. ஓகேங்களா? எல்லா லைனும் y-axisக்கு பேரலாக இருக்குன்னு வச்சுங்களேன். x-axisக்கு y-axisக்கு இருக்கிற ரிலேஷன் நம்மளுக்கே தெரியும். இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் ரிலேஷன். அப்போ y-axisக்கு பேரலாக இருக்கிற லைனும் x-axisோட எப்படி தான் இருக்கும்? பெர்பெண்டிகுலர் லைனில் தான் இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் த 90 degree one. So the inclination of y-axis and every line parallel to y-axis is 90 degree. So we know that the first form, slope m is equal to tan theta. Theta is the angle of inclination. x-axis ஓட இங்கே மேக் பண்ணுற அந்த angle of inclination is called theta. Now see that நம்மளோட கிளியரன்ஸுக்காக நாங்கள் ஒரு ட்ரா பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். This is our y-axis. This is our x-axis. இது ரெண்டுத்துலேயும் ஒரு லைன் வந்து மேக் பண்ணுது. x-axisோட மேக் பண்ணுற ஆங்கிளை தீட்டான்னு வச்சுருக்கிறேன். ரெண்டு பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு பாயிண்ட்டு ஏ, ஒரு பாயிண்ட்டு பி. ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்கிறோம். ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் பி. ஏ ஆஃப் பாயிண்ட் x1, y1, பி ஆஃப் பாயிண்ட் x2, y2. ஓகேங்களா? ஸோ x-axisல ஏற்படுற இந்த டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா x2 மைனஸ் x1. அதாவது ரெண்டு பாயிண்ட் x1ன்ற பாயிண்ட்டுக்கும் xன்ற பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி, அதாவது சின்ற பாயிண்ட் என்னடானா y1, அங்கேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸு y2. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ இந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலா சொல்கிறாங்க. ஸ்லோப் m is equal to
difference in y-axis divided by difference in x-axis. y-axis இருக்கிற difference divided by x-axis இருக்கிற difference நம்மளோட gradient or slope. That is m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. So these two formulas is very very important. In future we are going to learn the third one. M is equal to minus a by b அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. m is equal to tan theta 1. Another one, m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஓகேங்களா? இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த x1 x2 அப்படின்ற பாயிண்ட் ஈக்குவல் பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஈக்குவல் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா the denominator will be vanished. denominator vanished ஆயிடுச்சுன்னா that line will be parallel to y-axis. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது எதை மீன் பண்ணுது? தட் லைன் ஷுட் பி parallel to y-axis. ஓகேங்களா? லெட்ஸ் see that. if a line parallel to x-axis, ஒரு லைன் x-axisக்கு parallel இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், x-axisக்கு parallel இருந்துச்சுன்னா angle of inclination 0 degree. அப்போ m is equal to tan 0 degree. Then tan 0 degree value 0. m is equal to 0. If a line parallel to y-axis, then the angle of inclination is 90 degree. You know that. So angle of inclination 90 degree, that is m is equal to tan 90 degree. Tan 90 degree oda value indefined, அதாவது undefined. m is equal to infinite. ஓகே, ஸோ இங்கே நான் சொல்லியிருந்தேன் 0 டிகிரி 90 டிகிரி. ஸோ இந்த டிகிரியோட வேல்யூஸ் எப்படி பார்க்குறது? அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு சின்ன டேபிளை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, பார்த்து ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. இந்த டேபிள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன். இந்த 5 வேல்யூஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். இந்த வேல்யூஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ இந்த டிகிரிஸில் வரும்பொழுது இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிகிரிஸ். இந்த டிகிரிஸில் வரும்போது டேனோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்தால் 0 வேல்யூ, 30 டிகிரியாக இருந்தால் 1/√3, 45 டிகிரியாக இருந்தால் 1, 60 டிகிரியாக இருந்தால் √3, 90 டிகிரியாக இருந்தால் இன்ஃபனைட். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு அங்கே 0 டிகிரியோட வேல்யூ சொன்னேன், 90 டிகிரியோட வேல்யூ சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டிஷன் பார்ப்போம். ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் அதுக்கு இடையில் இருக்கிற ஸ்லோப்போட ரிலேஷன் எப்படி இருக்கும்? ரெண்டு லைன் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லோப்ஸோட ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். Slope condition for the parallel and perpendicular line. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் see that parallel line பார்க்குறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டு லைன் பேரலாக இருக்குன்னா அப்போ அங்கே கிரியேட் ஆகிற அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? டீட்டா வந்து சேமாக தான் இருக்கும். டீட்டா சேமாக இருந்தால் அதோட tan வேல்யூ சேமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ if two lines are parallel, if and only if m1 is equal to m2, the slopes are equal. ரெண்டு லைன் பேரலாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப்ஸ் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ஸ்லோப்ஸோட மல்டிபிள் வேல்யூ -1. ஓகேங்களா? ஸ்லோப்ஸோட மல்டிபிள் வேல்யூ -1 வந்துச்சுன்னா லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஸ்லோப்ஸோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லைன்ஸ் ஆர் பேரலல். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸ் பார்க்கலாம்.